வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த இந்த நோட்ஸ், ஆர்டிகிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். February 5, 2026 தேதியிட்ட செய்திகள். ஆமா, மேலோட்டமா பாக்கும்போது ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் பல தலைமுறையா அநீதிய சந்திச்சிட்டு வர ஒரு சமூகத்தோட போராட்டம். இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் பேரழிவுகளுக்கு பிறகு இறந்தவங்களோட உடல்களை அடையாளம் காண ஒரு புது வழிமுறை. கரெக்ட். அப்புறம் சுற்றுச்சூழலை காப்பாத்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட பல்லாயிரம் கோடி. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய டெக் கம்பெனிக்கும் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு வழக்கு. அமெரிக்காவோட ஒரு புது வர்த்தக ஒப்பந்தம், நம்ம நாட்டின் நிதி நிலைமைன்னு லிஸ்ட் பெருசா போகுது. ஆமா, ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு நூல் இருக்குன்னு தோணுது. இந்தியா தன்னோட கடந்த கால தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டே எப்படி எதிர்கால சவால்களையும் இலக்குகளையும் ஒரே நேரத்துல சமாளிக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, வாங்க ஒவ்வொன்னா ஆழமா பாப்போம். முதல்ல நம்ம வரலாற்றுல நடந்த ஒரு பெரிய அநீதியை பத்தி பேசுவோம். குற்ற பழங்குடியினர்னு பிரிட்டிஷ் காலத்துல முத்திர குத்தப்பட்ட சமூகங்கள். இன்னைக்கு அவங்கள விமுக்த ஜாதிகள் இல்லனா சீர்மரபினர்னு சொல்றோம். 1871ல பிரிட்டிஷ் அரசு போட்ட ஒரு சட்டம் சில சமூகங்களையே பிறப்பால குற்றவாளிகள்னு சொல்லுச்சு. நினைச்சு பார்க்கவே கொடுமையா இருக்கு. ஆமா, சுதந்திரத்துக்கு அப்புறம் 1952ல அந்த சட்டத்தை நீக்கிட்டாங்க. ஆனா அந்த பேர் போனதோட சரி, அவங்க மேல இருந்த சமூக பார்வை அது அப்படியே தான் இருக்கு. ஓ, அப்படியா? இன்னைக்கும் கல்வி வேலைவாய்ப்புல அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. இதுல பெரிய சோகம் என்னன்னா, இவங்கள பலர் நாடோடி வாழ்க்கை வாழ்றதால அவங்களுக்கு ரேஷன் கார்டு, சாதி சான்றிதழ் மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட சரியா போய் சேர்றது இல்லையா? கரெக்ட். அதனால அரசு நலத்திட்டங்கள் பலதும் அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்ல. அப்போ இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? அவங்களோட கோரிக்கையே ரொம்ப நியாயமானது. 2027ல வரப்போற சாதிவாரி கணக்கெடுப்புல எங்களுக்கென ஒரு தனி காலம், அதாவது ஒரு செப்பரேட் காலம், தனி குறியீடு வேணும்னு கேக்குறாங்க. எதுக்காக? அப்பதான் தங்களோட உண்மையான மக்கள் தொகை எவ்வளோன்னு தெரியும். அதுக்கேத்த மாதிரி நலத்திட்டங்களையும் அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் கேட்க முடியும். ஓ, சரி சரி. அது மட்டுமல்ல, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் அரசியலமைப்பு ரீதியா ஒரு தனி அங்கீகாரம், ஒரு தனி பட்டியல் வேணும்னு போராடுறாங்க. ஆனா அவங்கள பலர் இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசில தானே இருக்காங்க. அதுல கிடைக்கிற பலன்கள் பத்தாதா? அதுதான் இங்க இருக்கிற சிக்கலே. அந்த பிரிவுகள்ல ஏற்கனவே இருக்கிற பெரிய சமூகங்களோட இவங்களால போட்டி போட முடியல. இதனால பலன்கள் சரியா கிடைக்கிறதில்ல. இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, 2017ல இதாத்தே ஆணையம் கொடுத்த அறிக்கைப்படி சுமார் 267 சீர்மரபின சமூகங்கள். 267ஆ? ஆமா, 267 சமூகங்கள் எந்த ஒரு அரசு பட்டியலையுமே சேர்க்கப்படாமல் இருக்கு. என்னது? அப்போ இத்தனை வருஷமா அவங்களுக்கு எந்த அரசு உதவியும் கிடைக்கவே இல்லையா? இது எப்படி இவ்ளோ பெரிய தப்பு நடந்தது? சொல்லப்போனா இது வெறும் கோரிக்கை இல்ல, பல வருஷமா நடந்த ஒரு வரலாற்று பிழையை சரி செய்ய கேட்கிற உரிமை. இது அவங்களோட அடையாளம், அவங்களோட மாண்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ரொம்ப ஆழமான விஷயம். அதாவது உயிரோட இருக்கிற ஒரு சமூகத்துக்கே அவங்க அடையாளத்தை நிரூபிக்க இவ்வளவு போராட்டம். இதே அடையாள போராட்டத்தை வேறொரு சோகமான சூழல்ல பார்க்க போறோம். பேரழிவுகளை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, 2025ல அகமதாபாத் விமான விபத்து, தெலுங்கானா கெமிக்கல் ஃபேக்டரி வெடிப்பு, உத்தராகண்ட் வெள்ளம்னு பெரிய பேரழிவுகள் நடந்திருக்கு. அப்போ இறந்தவங்கள அடையாளம் காண்றதுல பெரிய சிக்கல் ஏற்பட்டதா இந்த ரிப்போர்ட் சொல்லுது. நிச்சயமா, அந்த மாதிரி நேரங்கள்ல குடும்பங்களுக்கு ஏற்படுற வலி வார்த்தையில சொல்ல முடியாது. இந்த சிக்கலை சரி செய்யத்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் முதல் முறையா ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறையா வெளியிட்டிருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரா? ஆமா, இதோட நோக்கம் இருந்தவங்களோட உடல்களை அறிவியல் பூர்வமா, அதே சமயம் மனிதாபிமானத்தோட அடையாளம் கண்டு கண்ணியமான முறையில அவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது தான். இது ரொம்ப தேவையான ஒண்ணு. இதுல என்ன மாதிரி வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க? முக்கியமா ஒரு 4 கட்ட செயல்முறைய சொல்றாங்க. முதல்ல உடல்களை சேகரிக்கிறது, 2வது போஸ்ட்மார்ட்டம் டேட்டாவை சேகரிக்கிறது, 3வது இறந்தவங்களோட குடும்பத்துக்கிட்ட இருந்து அவங்களோட பழைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், டென்டல் ரெக்கார்ட்ஸ் மாதிரி தகவல்களை வாங்குறது, கடைசியா இந்த 2 செட் டேட்டாவையும் ஒப்பிட்டு பார்த்து உடலை சரியா அடையாளம் காண்றது. இதுல டென்டல் ரெக்கார்ட்ஸ பத்தி ஒரு முக்கியமான பரிந்துரை இருக்குன்னு படிச்சேன். தேசிய பல் தரவு பதிவகம் உருவாக்கணும்னு சொல்றாங்க. எதுக்கு பற்களுக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா பெரிய தீ விபத்து, குண்டுவெடிப்பு மாதிரியான சம்பவங்கள்ல உடல் சிதைஞ்சு போனா கூட பற்கள் பெரும்பாலும் சேதமடையாது. ஓ, அப்படியா? ஆமா, ஒவ்வொருத்தரோட பல் அமைப்பும் கைரேக மாதிரி தனித்துவமானது. அதனால பல் பதிவுங்களை வச்சு ஒருத்தரை ரொம்ப சுலபமா அடையாளம் காண முடியும். இது இன்டர்போல் பயன்படுத்துற சர்வதேச தரத்துக்கு இணையானது.
ரொம்ப நல்ல விஷயம். இது போக இறந்தவங்களோட மத சமூக நம்பிக்கைகளுக்கு மதிப்பளிக்கிறது, அவங்க குடும்பத்துக்கு மனநல ஆலோசனை கொடுக்கறதுன்னு மனிதாபிமானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் உயிரோட இருக்கிற மறக்கப்பட்ட சமூகங்களுக்கு அங்கீகாரம், இன்னொரு பக்கம் பேரழிவுகள்ல இறந்தவங்களுக்கு கண்ணியமான கடைசி அடையாளம். ரெண்டுமே மனித மாண்பு சம்பந்தப்பட்டதுதான் இல்லையா? ஆமா, நிச்சயமா. சரி, இப்படியே நம்ம பேச்ச இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி, பொருளாதாரம் பக்கம் திருப்புவோம். 2026-27 பட்ஜெட்ல வளர்ந்த பாரதம் 2047 இலக்க நோக்கி போறதா சொல்லிருக்காங்க. ஆமா, அதுக்காக ஏஐ, பயோஃபார்மா, செமிகண்டக்டர்ஸ்னு ஹைடெக் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இந்த ஹைடெக் கனவை நனவாக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சாகணும். நம்ம தொழிற்சாலைகள் வெளியிடுற கரியமில வாயுவை, அதாவது கார்பன் டை ஆக்சைடை குறைக்கணும். அதுக்காகத்தான் இந்த கார்பன் கேப்சர் திட்டமா? கரெக்ட். கார்பன் பிடிப்பு, பயன்பாடு மற்றும் சேமிப்பு, அதாவது CCUS தொழில்நுட்பங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. கார்பன் கேப்சரா? அப்போ காத்துல கலக்கறதுக்கு முன்னாடியே புகைய பிடிக்கிற மாதிரியா? அது எப்படி வேலை செய்யும்? கிட்டத்தட்ட அப்படிதான். சிமெண்ட், ஸ்டீல் மாதிரி பெரிய தொழிற்சாலைகள்ல இருந்து வர கார்பன் டை ஆக்சைடை அது காத்துல கலக்கறதுக்கு முன்னாடியே புடிச்சு அதை பூமிக்கு அடியில பாதுகாப்பா சேமிச்சு வைக்கிறது. இல்லனா வேற ஏதாவது பண்ணலாமா? பண்ணலாம். அத ரசாயனங்கள், எரிபொருள்கள் மாதிரி பயனுள்ள பொருட்களா மாத்தவும் முடியும். இது எதுக்கு இவ்ளோ முக்கியம்? நம்மகிட்ட சோலார், விண்ட் எனர்ஜிலாம் இருக்கே. இருக்கு. ஆனா சிமெண்ட், ஸ்டீல் மாதிரியான தொழிற்சாலைகள்ல நாம பயன்படுத்துற எரிபொருளால மட்டும் கார்பன் டை ஆக்சைடு வருதில்ல. அந்த பொருளை உற்பத்தி செய்யற கெமிக்கல் ப்ராசஸ்லயே அது வெளியாகும். ஓ. அதை தடுக்க CCUS மட்டும்தான் ஒரே வழி. 2070க்குள்ள இந்தியா நிகர பூஜ்ய உமிழ்வு இலக்கு அடையணும்னா இது ரொம்ப அவசியம். இது தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு. ஐரோப்பிய யூனியன் மாதிரி நாடுகள் கார்பன் எல்லை வரின்னு ஒன்னு கொண்டு வராங்க. நம்ம பொருட்கள்ல கார்பன் தடம் அதிகமா இருந்தா அவங்க அதிக வரி போடுவாங்க. நம்ம ஏற்றுமதி பாதிக்கும். அதையும் சமாளிக்க இந்த தொழில்நுட்பம் உதவும். ஓ, அப்போ இது சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல, நம்ம பொருளாதாரம், ஏற்றுமதி சம்பந்தப்பட்டதும் கூட. சரி, உள்நாட்டுல இதெல்லாம் பண்றோம். உலக அளவுல நம்ம வர்த்தக உறவுகள் எப்படி இருக்கு? அமெரிக்காவோட ஒரு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு. இது ஒரு பெரிய பிரேக் த்ரூனே சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த ஒப்பந்தத்துல? இந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய பொருட்கள் மேல அமெரிக்கா விதிச்ச இறக்குமதி வரி சில பொருட்கள்ல 50% வரைக்கும் இருந்துச்சு. அதை இப்போ 18% குறைச்சிருக்காங்க. 50% இது பெரிய விஷயமாச்சே. இதனால யாருக்கு நேரடி பலன்? உடனடி பலன் நம்ம ஆடை, ஆபரணங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவு, காலனி மாதிரி லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கிற துறைகளுக்கு தான். அப்போ ஏற்றுமதி அதிகரிக்கும். நிச்சயமா. அமெரிக்க மார்க்கெட்ல வியட்நாம், வங்கதேசம் மாதிரி நம்ம போட்டி நாடுகளை விட நம்ம பொருட்களுக்கு விலை சாதகமா அமையும். சொல்லப்போனா இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டும் இல்ல, உலகத்தோட 2 பெரிய ஜனநாயக நாடுகள் தங்களோட உறவை பலப்படுத்திக்கிறாங்க. கேக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஹைடெக் முதலீடு, ஏற்றுமதிக்கு பெரிய வாய்ப்புன்னு எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இந்த மாதிரி பிரம்மாண்டமான இலக்குகளை அடைய நம்ம பட்ஜெட்ல உண்மையிலே வலு இருக்கா? நீங்க கேட்டது ஒரு முக்கியமான கேள்வி. வானத்துல பறக்கிறதுக்கு முன்னாடி ரன்வே நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? ஆமா. நம்ம நிதி நிலைமை பத்தி இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது? ஏதாவது சவால்கள் இருக்கா? சவால்கள் இருக்கு. பட்ஜெட் தொடர்பான இன்னொரு கட்டுரை சில யதார்த்தமான விஷயங்களை நம்ம முன்னாடி வைக்குது. முதல்ல முதலீட்டு செலவு, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரோடு, பாலம் மாதிரி உள்கட்டமைப்புக்காக அரசு செய்யற செலவு. அதுல என்ன பிரச்சனை? அதோட வளர்ச்சி விகிதம் கடந்த சில வருஷமா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இது நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு நல்லதில்ல. ஓ, அப்போ செலவு செய்யறதுல ஒரு சிக்கல் இருக்கு. வருமானம் எப்படி இருக்கு? வரி வசூலெல்லாம் நல்லா இருக்கா? அங்கேயும் ஒரு சவால் இருக்கு. நம்ம மொத்த வரி வருவாய் வளர்ச்சி நாட்டின் GDP வளர்ச்சியை விட குறைவாதான் இருக்கு. குறிப்பா GST வசூல் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. மூணாவது ஒரு பெரிய சுமை, வட்டி சுமை. அரசாங்கம் வாங்கின கடனுக்கு நம்ம வருமானத்துல கிட்டத்தட்ட 40% வட்டி கட்டுறதுக்கே போயிடுது. 40%? அப்போ கல்வி, சுகாதாரம் மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணம் குறையுமே. ஆமா. அப்போ ஒரு பக்கம் பெரிய கனவுகள், இன்னொரு பக்கம் கைய கட்டுற யதார்த்தம்னு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய சவால். வர்த்தகம்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இது எல்லாமே டிஜிட்டல் உலகத்தோட இணைஞ்சுதான் இருக்கு. அந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம உரிமைகளை பத்தி ஒரு பெரிய விவாதத்தையே உச்ச நீதிமன்றம் ஆரம்பிச்சு வச்சிருக்கு. மெட்டா,
அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு எதிராக நடக்கிற வழக்கு தானே. ஆமா, அதேதான். இந்த வழக்கு ஒரு திருப்புமுனையா அமையலாம். 2021ல வாட்ஸ்அப் அவங்களோட பிரைவசி பாலிசியை மாத்தி நம்மளோட டேட்டாவை ஃபேஸ்புக்கோட ஷேர் பண்றத கட்டாயமாக்குனாங்க. அதை எதிர்த்து தான் வழக்கு போட்டாங்க. ஆமா, இது சந்தையில தன்னோட ஆதிக்கத்தை தவறா பயன்படுத்துற செயல்னு சொல்லி இந்திய போட்டி ஆணையம் மெட்டாவுக்கு 213 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சது. அந்த வழக்கு தான் இப்போ உச்சநீதிமன்றத்துல இருக்கு. இந்த விசாரணையில உச்சநீதிமன்றம் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப வைரலாச்சு. இந்தியாவில் வாட்ஸ்அப்பிலிருந்து வெளியேறுவது இந்த நாட்டிலிருந்தே வெளியேறுவதை போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அடேங்கப்பா, ஒரு ஆப்ப பத்தி கோர்ட்டே இப்படி சொல்லியிருக்கா? இது ஒரு சாதாரண கருத்தில்ல, இதுதான் வழக்கின் ஆணிவேர். நீதிமன்றம் என்ன சொல்ல வருதுன்னா, இன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லாம நம்மளால இயங்க முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சு. உண்மைதான். அதனால பயனர்களுக்கு வேற வழியே இல்ல. இந்த நிலைமையில உங்க டேட்டாவை ஷேர் பண்ண சம்மதம்னு நம்ம கொடுக்கிற சம்மதம் உண்மையான சம்மதம் இல்ல, அது ஒரு விதமான நிர்பந்தம், வற்புறுத்தல் அப்படின்னு நீதிமன்றம் கருதுது. ஆஹா, இது சம்மதமா இல்ல மிரட்டலாங்கிற வாதத்தையே வேற லெவலுக்கு கொண்டு போகுதே. அப்போ இது வெறும் பிரைவசி பிரச்சனை இல்லையா? இல்லவே இல்ல. இங்கதான் விவாதம் ஒரு புது கட்டத்துக்கு போகுது. நீதிமன்றம் இத பிரைவசி பிரச்சனையா மட்டும் பார்க்கல, அது நம்ம டேட்டாவோட பொருளாதார மதிப்பை கேள்விக்குட்படுத்துது. டேட்டாவோட பொருளாதார மதிப்பா? ஆமா, நீதிபதி ஜாய்மல்யா பாக்ஸி ஒரு நேரடியான கேள்வியை கேட்டிருக்காரு. பயனர்களோட டேட்டாவை பயன்படுத்தி நீங்க விளம்பரங்கள் மூலமா கோடிக்கணக்குல லாபம் பாக்குறீங்க. அந்த லாபம் யாருக்கு சொந்தம்? அந்த டேட்டாவை கொடுக்கிற பயனர்களுக்கு அதுல பங்கு உண்டா? வாவ், இது இதுவரைக்கும் யாரும் கேட்காத கேள்வி. அப்போ நம்ம டேட்டாவுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அது நம்ம சொத்து மாதிரிங்கிற அர்த்தத்துல வருதா? மிகச்சரியா சொன்னீங்க. தரவு ஒரு சொத்து அப்படிங்கிற கருத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்துறதுக்கான முதல் படியா இதை பார்க்கலாம். இது அமெரிக்காவோட எல்லா கம்பெனி இஷ்டம் கொள்கையை விட ஐரோப்பிய யூனியனோட கடுமையான சட்டங்களுக்கு நெருக்கமான ஒரு பார்வை. சரி. அதனால தான் நீதிமன்றம் மெட்டாவுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கையை விடுத்திருக்கு. பயனர்களின் தனிப்பட்ட டேட்டாவை பகிர மாட்டோன்னு உறுதியளிங்க, இல்லைன்னா உங்க வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு மிக கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்திய பயனர்கள் இனிமே வெறும் டேட்டா மூலங்கள் இல்ல. நிச்சயமா இல்ல, அவங்க உரிமை உள்ளவங்கன்னு இந்த வழக்கு தெளிவா சொல்லுது. ஆ, இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை எல்லாம் உன்னா சேர்த்து பார்த்தா ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. ஒரு பக்கம் இந்தியா தன்னோட வரலாற்று தவறுகளை சரி செய்ய முயற்சி பண்ணுது, சீர்மரபினருக்கு அங்கீகாரம் கொடுக்க நினைக்குது. இன்னொரு பக்கம் பேரழிவுகள், பருவநிலை மாற்றம் மாதிரி எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள தன்னை தயார்படுத்திக்குது. அதே நேரத்துல உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய சக்தியா மாற துடிக்குது. ஆனா அந்த பயணத்துல டிஜிட்டல் உலகத்துல தன்னோட குடிமக்களோட உரிமைகளுக்கு ஒரு புது வரையறையையும் தேடுது. இது எல்லாமே ஒரே நேரத்துல நடக்குது. ஆமா, இந்த எல்லா விவாதங்களிலும் 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது: அடையாளம் மற்றும் மதிப்பு. கரெக்ட். பல தலைமுறையா மறக்கப்பட்ட ஒரு பழங்குடியினரோட சமூக அடையாளம், பேரழிவில் இறந்து போன ஒருத்தரோட பௌதிக அடையாளம், டிஜிட்டல் உலகத்துல ஒரு ஆப் பயன்படுத்துற சாதாரண பயனரோட தரவு அடையாளம். ஒவ்வொன்னுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு உரிமை இருக்கு. நிச்சயமா. இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. இந்தியா உலக அரங்கில் தனக்கென ஒரு புதிய சக்தி வாய்ந்த அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அது தன் நாட்டு குடிமக்களின் தனிப்பட்ட அடையாளத்தின் மதிப்பை எப்படி வரையறுக்கப் போகிறது? அது ஒரு பழங்குடி சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஒரு பேரழிவில் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இலவச செயலியை பயன்படுத்தும் உங்களை போன்ற ஒரு சாதாரண பயனராக இருந்தாலும் சரி, அவர்களின் அடையாளத்திற்கான உரிமை மற்றும் மதிப்பு என்னவாக இருக்கும் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள்.